சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரம். அனைவருக்கும் வணக்கங்க. மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் எல்லாத்தையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. மனித உடல் அப்படிங்கிறது வெறும் சதைப்பிண்டம் இல்லைங்க. அது பல ரகசியங்களையும் எதிர்கால பலன்களையும் உள்ளடக்கிய ஒரு வரைபடம். பண்டைய இந்திய ஜோதிட கலைகளில் மிக முக்கியமானது சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலையின்படி மனித உடலில் பிறப்பிலிருந்தோ அல்லது இடையில தோன்றும் மச்சங்கள், வரிகள், அங்க அமைப்பு ஆகியவை ஒருவருடைய குணம், எதிர்கால செல்வாக்கு மற்றும் அதிர்ஷ்டத்தை நிர்ணயிக்கக்கூடிய குறியீடுகளாக கருதப்படுது. இந்த வீடியோவில் மச்சங்களோட பொதுவான விதிகள், ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு உடலில் வெவ்வேறு இடங்களில் மச்சம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோங்க. மச்சங்களின் பலன்களை ஆராயும் போது சில அடிப்படை விதிகளை சாஸ்திரம் வகுத்துள்ளதுங்க. மச்ச சாஸ்திரப்படி பொதுவாக ஆண்களுக்கு உடலோட வலது பக்கத்திலையும் பெண்களுக்கு உடலோட இடது பக்கத்திலையும் மச்சங்கள் இருப்பது தான் மிக உயரிய அதிர்ஷ்ட லட்சணமாக கருதப்படுது. கருகருவான இருக்கக்கூடிய மச்சங்கள், மிளகு போன்ற வடிவமுடைய மச்சங்கள் ஆகியவை நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. லேசான நிறமுடைய மச்சங்கள் அல்லது மங்கலான மச்சங்களுக்கு நடுத்தரமான பலன்களையே தரும். ஆண்களுக்கு வலது பக்க உடல்ல மச்சம் இருக்கிறது யோகமாக கருதப்படுதுங்க. அதே போல ஆண்களுக்கு நெற்றியோட வலது பகுதியில் மச்சம் இருந்தால் அவங்க பிறவிலேயே நல்ல அதிர்ஷ்டம் உடையவங்களா இருப்பாங்க. சமுதாயத்தில் உயர்ந்த பதவியும் புகழும் இவங்களை தேடி வரும். அரச யோகம் அல்லது அரசாங்கத்துறையில் உயர் பதவிகள் வகிக்கக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு அதிகம். செல்வ செழிப்புடன் வாழ்வாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக வலது கன்னத்தில் மச்சமுள்ள ஆண்கள் சிறந்த பொருளாதாரம் பெற்றிருப்பாங்க. இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை மிகவும் அன்பானவராகவும் குடும்பத்தை அரவணைத்து செல்லக்கூடியவராகவும் அமைவாங்க. திருமணத்திற்கு பின் இவங்களோட சொத்து மதிப்பு அப்படிங்கிறது பன்மடங்கா உயரும். மார்பில் வலது பகுதியில் மச்சம் இருப்பது அப்படிங்கிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய வெற்றி குறிக்கும். சொந்தமாக பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஆண்கள் இதில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க குறுகிய காலத்தில் பெரிய நிதி லாபத்தையும் தொழில்துறையில் நல்ல பொருளாதார முன்னேற்றத்தையும் அடைவாங்க. தோள்பட்டையில் மச்சமுள்ள ஆண்கள் இயல்பிலேயே கடின உழைப்பாளிகளாக இருப்பாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி, தங்களோட உறுதியான குறிக்கோள் மற்றும் லட்சிய பாதையிலிருந்து மாறாமல் உழைத்து வெற்றிக்கனியை பறிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். வலது கை அல்லது உள்ளங்கையில் மச்சம் அமைகிறது அப்படிங்கிறது மச்சரேகை சாஸ்திர லட்சணப்படி பெரும் யோகம் அப்படின்னே சொல்லலாங்க. இவங்க பூர்வீக சொத்துக்களை விட தங்களோட சொந்த சுய பிரயத்தனத்தாலும் உழைப்பாலும் பெரிய அளவில் தன லாபமும் அசையா சொத்துக்களையும் சேர்க்கக்கூடிய பாக்கியம் பெற்றவங்களா இருப்பாங்க. அதே போல பெண்களுக்கு உடல்ல இடது பகுதியில் மச்சங்கள் அமைவது அப்படிங்கிறது லக்ஷ்மி கடாட்சத்தோட ஒரு குறியீடு அப்படின்னே சொல்லலாம். பெண்களுக்கு நெற்றியோட இடது பகுதியில் மச்சம் இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதிபுத்திசாலிகளாகவும் இருப்பாங்க. ஆளுமை திறனும் தலைமை பண்பும் இவங்க கிட்ட இயல்பாகவே இருக்குங்க. குடும்பத்தையோ இல்லை இவங்க வேலை செய்யக்கூடிய இடத்தையோ வழிநடத்தக்கூடிய திறன் இவங்களுக்கு உண்டு. அடுத்ததாக மூக்கின் மீது மச்சமுள்ள பெண்கள், குறிப்பாக இடது பக்கம் அல்லது நுனி மூக்கில் மச்சமுள்ள பெண்கள் வாழ்க்கையில பெரிய அதிர்ஷ்டங்களை சந்திப்பாங்க. இவங்களுக்கு திருமணத்திற்கு பிறகு அசுரத்தனமான பொருளாதார வளர்ச்சி ஏற்படுங்க. வாகன யோகம், சொத்து, வீடு அப்படின்னு சொகுசா வாழக்கூடிய ஒரு ஆடம்பர வாழ்க்கை இவங்களுக்கு அமையும். அடுத்ததாக இடது கன்னத்தில் மச்சம் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவங்கள கண் கலங்காம பார்த்து கொள்ளக்கூடிய அன்பான கணவர் அமைவார். குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரித்து மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான குடும்ப வாழ்க்கை இவங்களுக்கு வாய்க்கும். கழுத்து பகுதியில் மச்சம் உள்ள பெண்களுக்கு கலை உணர்வு அதிகமாக இருக்குங்க. இசை, நடனம், ஓவியம், தையல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்குவாங்க. மேலும் இவங்களுக்கு திருமணத்தின் மூலியமாக புகுந்த வீட்டில் பெரிய அதிர்ஷ்டமும் சொத்துக்களும் சேருங்க. இடது மார்புல மச்சமுள்ள பெண்கள் அவங்கள சௌபாகியவதி அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறத குறிக்கும். இவங்க காலடி எடுத்து வைக்கக்கூடிய இடம் சுபிட்சம் பெறும்.
எவ்வளவு பெரிய துன்பங்கள் அல்லது மன போராட்டங்கள் வாழ்க்கையில வந்தாலுமே அதை தங்களோட மன வலிமையால எளிதாக தகர்த்தெறிந்து முன்னேறக்கூடியவங்களா இருப்பாங்க. சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரப்படி உடலில் உள்ள மச்சங்கள் ஒரு மனிதனோட வாழ்வியல் பாதையையும் அவங்களுக்கு கிடைக்க இருக்கக்கூடிய யோகங்களையும் காட்டும் ஒரு திசை காட்டியாக விளங்குது. இருப்பினும் இந்த மச்சங்கள் காட்டும் ஜோதிட குறிப்புகள் ஒரு உந்துதலை தவிர இதுவே இறுதி முடிவு இல்லைங்க. முயற்சி திருவினையாக்கும் என்ற வள்ளுவரின் வாக்குக்கிணங்க ஒரு மனிதனின் உண்மையான கடின உழைப்பும் தளராத விடாமுயற்சியுமே வாழ்க்கையில மிக உயரிய வெற்றியை பெற்றுத்தரும் முதன்மையான காரணிகள் என்பதை நாம எப்பவுமே மறந்துடக்கூடாதுங்க. மச்சங்களின் அதிர்ஷ்டத்தோடு உழைப்பும் சேரும்போது வாழ்க்கை மிகவும் உன்னதமான நிலையை அடையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கருத்தும் இல்லைங்க. அதே போல உங்க எல்லாத்துக்கும் இந்த காணொளி ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரிய தகவல்கள் அடங்கிய வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடனா வந்து சேருங்க. மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.